அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சிறப்பு கல்வி பட்டதாரிகள். நாங்கள் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் பற்றிய விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டுள்ளோம். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் ஏஎஸ்டி அப்படின்னா என்ன? ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் என்பது மூளை வளர்ச்சியில் ஏற்படும் ஒரு நரம்பியல் குறைபாடாகும். இது சமூக தொடர்பு, பேச்சு, நடத்தையில் பல சவால்களை ஏற்படுத்துகிறது. இது ஒரு வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு நிலையாகும். சரி, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் பற்றி நம்மளுடைய புரிதலையும் விளக்கங்களையும் இப்பொழுது காணலாமா? ஆட்டிசம் ஏன் ஒரு ஸ்பெக்ட்ரம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை மிக எளிமையாக இங்கே காணலாம். ஸ்பெக்ட்ரம் என்ற வார்த்தைக்கு வண்ண கலவை அல்லது பல்வேறு நிலைகளின் தொகுப்பு என்று பொருள். ஆட்டிசம் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதம். ஒருவருக்கு இருக்கும் அதே அறிகுறிகள் மற்றவருக்கு இருக்காது. கண் தொடர்பு இல்லாமை, பெயருக்கு பதில் அளிக்காதது மற்றும் திரும்ப திரும்ப செய்யும் செயல்கள், உணர்ச்சி உணர்திறன் சென்சரி, இவையெல்லாம் ஆட்டிசம்கான அறிகுறிகள் ஆகும். இந்தியாவில் மட்டும் 1.8 முதல் 2 மில்லியன் குழந்தைகள் வரை ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பெண் குழந்தைகளை விட சிறுவர்களிடம் 3 மடங்கு அதிகமாக காணப்படுகிறது. அதாவது 3:1 என்ற விகிதத்தில் உள்ளது. அப்படியென்றால் அதன் அர்த்தம் என்ன? ஆட்டிசம் என்பது அரிதான ஒன்று அல்ல. சமூகத்திலும் நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் காணப்படுகிறது. ஆட்டிசத்தால் ஒவ்வொரு குழந்தையும் மற்றும் அவரின் குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. எனவே விழிப்புணர்வுடன் சேர்ந்து புரிந்து கொள்ளுதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் மிக அவசியமாகும். ஆட்டிசத்தை எப்போது கண்டறிய முடியும்? ஆட்டிசத்தை நம்ம 1.5 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளாக சிறு சிறு அறிகுறிகள் குழந்தைங்களுக்கு புன்னகைக்காமல் இருப்பது, எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டாமல் இருக்கிறது. அப்போ 1.5 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளாக சிறு சிறு வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறது. எடுத்துக்காட்டா அம்மா அப்பான்னு பேசாமல் இருக்கிறது. அப்புறம் நம்ம 2 வயசுக்கு மேலே 2 வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறது. இது மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா நம்ம குழந்தைகள் நல மருத்துவரை அணுகுவது நல்லது. ஆட்டிசம் மற்ற பொதுவான அறிகுறிகள் என்ன என்பதை பார்ப்போம். கண் பார்வை தவிர்ப்பு, அதாவது ஐ கான்டாக்ட். நேருக்கு நேர் கண்களை பார்த்து பேசுவதை தவிர்ப்பார்கள். தனிமை விரும்புதல், மற்ற குழந்தைகளுடன் விளையாடுவதை விட தனியாக இருக்க விரும்புவார்கள். திரும்ப திரும்ப செய்யும் செயல்கள், கைகளை ஆட்டுவது, அதாவது ஹேண்ட் ஃபிளாப்பிங். அதிக சத்தம், வெளிச்சம் அல்லது சில துணிகளின் தொடுதல் ஆகியவற்றிற்கு அதிக உணர்வு திறன் அல்லது பயம் கொள்வார்கள். ஆரம்ப கால தலையீடு, அதாவது இயர்லி இன்டர்வென்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இயர்லி இன்டர்வென்ஷன் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த முதல் 3 முதல் 5 ஆண்டுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூளையோட செல்கள் மிக வேகமாக செயல்படும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம நிறைய பயிற்சிகள் கொடுக்கும்போது அதை தன்னை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த தொடங்குவாங்க. வயது அதிகரிக்க அதிகரிக்க இந்த செயல்கள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், இது பார்த்தீங்கன்னா குழந்தை பேச ஆரம்பிக்கிறதுல இருந்து நம்ம வார்த்தைகள் மற்றும் செய்கைகள் மூலமா பயிற்சி அளிக்கணும். அப்படி பயிற்சி அளிக்கும் போது குழந்தை தன்னோட வளர்ந்த பிற்பாடு தன்னோட தேவைகளை வெளிப்படுத்தவும் மற்றவங்களோட பழகும் திறனையும் இது மேம்படுத்தும். இண்டிபெண்டன்ஸ், உணவு உண்பது, ஆடை அணிவது மற்றும் கழிவறை பழக்கம் போன்ற அன்றாட செயல்பாடுகளை சிறு வயதிலேயே கற்றுக் கொடுப்பதன் மூலம் குழந்தை மற்றவர்களை சார்ந்து இருப்பதை குறைக்கலாம். நடத்தை மாற்றங்கள், பிஹேவியரல் இம்ப்ரூவ்மெண்ட், பிடிவாதம் பிடிப்பது, தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வது போன்ற தேவையற்ற நடத்தைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சரியான பயிற்சி அளிப்பதன் மூலம் அவற்றை தவிர்க்கலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏர்லி இன்டர்வென்ஷன், ஆரம்பகால தலையீட்டின் நன்மைகள். ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கு முறையான பயிற்சிகள் மூலமாக அவர்கள் சாதாரண பள்ளியில் இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தனித்துவம் வாய்ந்த திறமை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான திறமைகளை அடையாளம் காண்பதற்கு ஆரம்பகால பயிற்சி உதவும். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளை எப்படி கையாள்வது, அவர்களுடைய திறமைகள் என்ன, அவர்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏர்லி இன்டர்வென்ஷன் மிகவும் உதவியாக இருக்கும். ஆட்டிசம் பாதித்த குழந்தைங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், இந்த 3 ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்பீச் தெரப்பியில்
குழந்தைங்களுக்கு வந்து ஓரல் ஸ்டிமுலேஷன் பண்ணி ஒலிகளை சொல்லி கொடுத்து அப்புறம் அதை வார்த்தையாக்கி வார்த்தைகளை தொடர்களாக மாற்றி கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுவாங்க. ஆக்குபேஷனல் தெரப்பியில் ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார், சென்சரி இன்டெகிரேஷன், ஏடிஎல் ஆக்டிவிட்டி எல்லாம் டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. ஃபைன் மோட்டார் அப்படிங்கிறது விரல்களில் சின்ன சின்ன வேலைகளை செய்ய வைக்கிறது. கிராஸ் மோட்டார் அப்படிங்கிறது ஜம்ப் பண்ணுறது, தாண்டுறது, ஓடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க. சென்சரி இன்டெகிரேஷனில் உணர்வு ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதற்கு 5 சென்ஸ் ஆர்கான்ஸுக்கான ஆக்டிவிட்டியை அவங்க கொடுப்பாங்க. மசாஜ் பண்ணுறது, ஆடியோ சவுண்ட் ப்ளே பண்ணுறது, விஷுவலாக நிறைய வந்து லைட்ஸ் காமிக்கிறது, இந்த மாதிரி. ஏடிஎல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது டெய்லி நம்ம பண்ணக்கூடிய அன்றாட வேலைகள், அதை ப்ரஷ் பண்ணுறது, டாய்லெட்டிக் ட்ரைனிங்கு, தன்னுடைய சட்டையை தானே போட்டுக்கிறது, இந்த மாதிரி தலைவாடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டெய்லி லிவிங் ஆக்டிவிட்டியில் வந்துடும். இது எல்லாமே அவங்க குழந்தைங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்பெஷல் எஜுகேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, எஜுகேட்டர்ஸ் வந்து குழந்தை தேடலை அவங்களுக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியலை பயன்படுத்தி அவங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஆட்டிசம் ஏற்பு, அதாவது ஆட்டிசம் அக்செப்டன்ஸ் என்பது ஆட்டிசம் உள்ளவர்களை பரிதாபமாக பார்ப்பதை விட அவர்களை இந்த சமூகத்தின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்வதாகும். ஒவ்வொருவரின் கைரேகையும் மாறுபடுவது போல ஒவ்வொருவரின் மூளை செயல்பாடுகளும் மாறுபடும். ஆட்டிசம் உள்ளவர்களின் உலகம் சற்று வித்தியாசமானது, ஆனால் தவறானது அல்ல. எனவே ஆட்டிசம் உள்ளவர்களின் தனித்தன்மையை நன்கு புரிந்து கொண்டு அவர்களை அங்கீகரிப்பதே ஆட்டிசம் ஏற்பு ஆகும். Changes to be made by the society. Avoid staring. When children with autism cry loudly or flap their hands in public places such as buses, parks, or restaurants, people should avoid looking at them as if they are strange or unusual. Be patient. Extra time to be given to understand what they are trying to communicate. Create inclusive environment. A sensory-friendly environment should be established to support their needs. வண்ணங்கள் மாறினாலும் வானவில் அழகுதான், எண்ணங்கள் மாறினாலும் குழந்தையும் அழகுதான். சொற்கள் தேடி தடுமாறும் இதழ்களுக்கு புன்னகையால் பதில் சொல். ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளின் திறமைகளை தடை போடாமல் அவர்கள் உயர ஏணியாயிருப்பது. சாலையில் அம்மாவுடன் வேடிக்கை பார்த்து கொண்டே நடக்க ஆசை. அப்பாவுடன் காரில் செல்கையில் பாடல் கேட்டுக்கொண்டு நகரும் மரங்களை காண ஆசை. வீட்டிற்கு வரும் மாமாவிடம் அமுதனும் அத்தையும் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்க ஆசை. பள்ளியில் ஆசிரியரிடம் ஐயங்களை கேட்க ஆசை. பள்ளி முடித்து நண்பனுடன் ஓடிப்பிடித்து விளையாட ஆசை. எப்போதும் உரைத்து கொண்டிருக்கும் பக்கத்து வீட்டு பாட்டியின் கீழே விழுந்த கைத்தடியை எடுத்து கொடுக்க ஆசை. இவையெல்லாம் ஒரு ஆட்டிச சிறுவனின் ஆசை மட்டுமல்ல, அவனின் அம்மாவின் ஆசையும் கூட.